பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கிண்ணியா பல்கலைக்கழக கல்லூரி சம்பந்தமாக நேற்று எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்து அது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். உண்மையில் அந்த காணி எடுத்ததிலும் அதே போன்று அந்த கட்டிடம் கட்டியதிலும் ஊழல்கள் நடந்திருக்கலாம், அதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருந்தார். அதே போன்று அது எந்த விதமான அனுமதியும் பெறாமல் செய்யப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். உண்மையில் ஒரு அரசாங்கத்தின் காணியை, அதாவது எல்ஆர்சிக்கு சொந்தமான காணியை இன்னொரு அமைச்சுக்கு எடுப்பதென்றால் அது சட்டவிரோதமாக எடுக்க முடியாது. அது உரிய முறைப்படி சட்டப்படி காணி சுகரிப்பு சட்டத்துக்கு கீழ் தான் அதை எடுத்து காணி அமைச்சரினால் வர்த்தமானி அறிவித்தலின் மூலம்தான் அந்த காணியை அப்பொழுது இருந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு பாரப்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு ஒரு 50 மில்லியன் காசை முன்னாள் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர அவரை சந்தித்து அவரினூடாக அந்த நிதியை பெற்று அந்த நிதியை உரிய முறைப்படி டெண்டர் கோல் பண்ணப்பட்டு உரிய முறைப்படி எல்லா விடயங்களும் செய்யப்பட்டுத்தான் அது டெண்டர் உரிய கண்ட்ராக்டருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதில் ஊழல்கள் இருந்தால் அவர்கள் அதை விசாரித்து ஆராய்ந்து யார் யார் ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் அதை எடுக்கலாம், அதை தாராளமாக எடுக்கலாம். அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்து அவர்களை கைது செய்வதிலும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்த பல்கலைக்கழக கல்லூரி நான் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அதை தடுப்பதற்கும் அந்த காணியை பாரம் கொடுப்பதில் ஏற்பட்ட தாமதம், அதே போன்று அந்த நிதியை பெற்று நான் அதை செய்ய முயன்ற பொழுது முயற்சித்து செய்து கொண்டிருந்த பொழுது சஹ்ரானின் குண்டுவெடிப்பு முடிய அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம், கோத்தபாய ராஜபக்ச அவருடைய ஆட்சி, அதே நேரம் 2020ஆம் ஆண்டு பொது தேர்தல், அதே நேரம் கொரோனாவினால் நாட்டுக்கு ஏற்பட்ட தாக்கம், கொரோனாவின் மூலம் எல்லா விதமான நிர்வாகங்களும் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. கொரோனா முடிய அதற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அறகல போராட்டம், இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில் தான் அதை நான் முயற்சித்திருந்தேன். ஆனால் நான் சொன்ன காரணங்கள் இவ்வளவும் நடந்ததன் இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் செய்து வந்திருந்தேன். உண்மையில் நாட்டில் ஏற்பட்ட இப்படியான அந்த சில காரணங்களால் தான் அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க இயலாமல் போய்விட்டது. அதே நேரம் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழக கல்லூரிக்கு சொந்தமான இடத்தினை அவர்கள் சுற்றுலாத்துறைக்கு எடுத்து அதனை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். உண்மையில் சுற்றுலாத்துறை சம்பந்தமான ஒரு பயிற்சி நிலையமோ அல்லது கல்லூரியோ வருவது அது வரவேற்கத்தக்க விடயம். அது கட்டாயம் எங்களுக்கு, மாவட்டத்துக்கு, எங்களுடைய இளைஞர்களுக்கு தேவை. அதற்காக வேண்டி ஏற்கனவே அமைச்சரவை அங்கீகாரத்துடன் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரியை இல்லாமல் செய்துவிட்டு அந்த சுற்றுலாத்துறையை கொண்டு வருவதுதான் இங்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. அவர் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் சுற்றுலாத்துறைக்கு எடுக்க போகின்றேன் என்ற தீர்மானத்தை மாற்றி அவர் பல்கலைக்கழக கல்லூரி இடையில் நிற்கின்றது, இது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது, இதனை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம், பல்கலைக்கழக கல்லூரியை மீண்டும் நாங்கள் நிதியை கொண்டு வந்து அபிவிருத்தி செய்வோம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால் இந்த மாவட்ட மக்கள் 100% அதை வரவேற்றிருக்கும். உண்மையில் அவர் அந்த தீர்மானத்தை எடுக்காமல் சுற்றுலாத்துறைக்காக அந்த காணியை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். அதே நேரம் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை அமைச்சுக்கு அனுப்பியதன் பின்பு அமைச்சில் உள்ள அதிகாரிகள் யோசித்திருப்பார்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள், அதனால் நாங்களும் அதற்கு சாதகமான ஒரு பதிலை நாங்கள் கொடுப்போம் என்று அவர்கள் இந்த பல்கலைக்கழக கல்லூரி தேவையில்லை என்று அவர்கள் கூறியிருக்கலாம்.
அதே நேரம் இவர்கள் பல்கலைக்கழக கல்லூரி தான் இங்கு செய்யப்பட வேண்டும், இடைநிறுத்தப்பட்டதை நாங்கள் மீண்டும் தொடரப்போகின்றோம் என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தால் அமைச்சின் செயலாளர்களும் அதற்கு சாதகமான பதிலை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கெடுத்த தீர்மானம் பிழையான தீர்மானம் எடுத்ததன் விளைவாக அதற்கு சாதகமாக அங்குள்ள அமைச்சின் அதிகாரிகளும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 6 பல்கலைக்கழக கல்லூரிகள் இயங்கி வருகின்றது. இது இந்த 7வது பல்கலைக்கழக கல்லூரிக்கு மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் நான் அந்த வேலையை நான் செய்திருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தற்பொழுது கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கின்றார். அவர் நினைத்தால் இந்த விடயத்தை, அதாவது எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்த இன்னொரு அமைச்சரவைக்கு ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து அதை இல்லாமல் செய்யலாம். அவர் இந்த மக்களின் நன்மை கருதி, இளைஞர்களின் நன்மை கருதி அதை அவர் செய்வார் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக கல்லூரி மூலம் எங்களுடைய இளைஞர்கள் NVQ லெவல் 5, 6 முடித்தவுடன் NVQ லெவல் 7ஐயும் அவர்கள் முடித்துவிட்டால் அவர்கள் பட்டதாரியாக வெளியாகின்றார்கள். அங்கு பல்கலைக்கழக கல்லூரி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி என்ற அந்த யூனிவர்சிட்டி ரத்மலானையில் இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 14 பட்டங்களை பெறக்கூடிய அந்த கோர்சஸ், அந்த கற்கை நெறிகள் இருக்கின்றது. ஆனால் இங்கு கொண்டு வருகின்ற சுற்றுலாத்துறையின் ஊடாக எத்தனை பட்டங்களை எங்களுடைய இளைஞர்கள் பெற முடியும்? ஆனால் சுற்றுலாத்துறையை கொஞ்சம் அபிவிருத்தி செய்யலாம், அதனூடாக வருமானத்தை பெறலாம். ஆனால் அது தற்காலிகமானது. நிரந்தரமான ஒரு கல்வியை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு பல்கலைக்கழக கல்லூரி தான் வர வேண்டும். அதில் ஊழல் நடந்திருந்தால், காணி எடுப்பதில் ஊழல் நடந்திருந்தால் நீங்கள் அதுக்குரிய சட்ட நடவடிக்கையை நீங்கள் எடுங்கள். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு எதிராக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கள். ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சரிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுகின்றேன். மீண்டும் அந்த பல்கலைக்கழக கல்லூரியை அங்கு கொண்டு வருவதுதான் சால சிறந்தது. அதே நேரம் இது அமைச்சரவை அங்கீகாரம் தந்துவிட்டது, இதை மாற்ற முடியாது என்றெல்லாம் இல்லை. ஏனென்றால் இது குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. குர்ஆன் ஹதீஸை தான் மாற்ற முடியாது. அமைச்சரவை தீர்மானங்களை நாங்கள் மாற்றலாம். ஏற்கனவே 2017 எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தை மாற்ற இயலுமாக இருந்தால் இந்த சென்ற வாரம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தை ஏன் மாற்ற முடியாது? உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. 3/2 பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கமாக நீங்கள், ஒரு உறுதியான அரசாங்கம் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் எங்களுடைய இளைஞர்களுக்காக வேண்டி நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் அந்த பல்கலைக்கழக கல்லூரியை அங்கு கொண்டு வருவதுதான் சால சிறந்தது என்று இதனூடாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்குள்ள இந்த சரியான தேவையான